வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தவேகா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக் கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும்
பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், பொத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126ஆக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலாப் பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரோன் பால், அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி இரவு மணி 9:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.